வணக்கம். என்னன்னா உங்களோட இந்த இந்த வெள்ளம் இருக்கு தானே, அந்த மழையால வந்து இந்த நிறைய வந்து தோட்டங்கள் வந்து பயிர்கள் வந்து எல்லாம் அழிஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ இதால் வந்து என்ன பிரச்சனைன்னா, நான் அன்னைக்கு வந்து மக்களுடைய அந்த சுடலேடி அந்த அந்த லைன் தோட்டத்துக்காக பார்த்தேன். வந்து உடனடியாக கூப்பிட்டு உடனே அதில் இருக்கிற விவசாயியை கூப்பிட்டு உடனே ஒரு பக்கத்துக்கு போய் வீடியோ எடுத்து போட்டேன். என்னென்னா எல்லாரும் பயிரும் வந்து வீட்டுலேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாம் நிறைய அழிஞ்சிருக்கு. இப்போ உங்களோட பயிர்கள் என்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ முதலிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி என்ன மாதிரி செய்திருக்கீங்க, என்ன உங்களோட பயிர் எல்லாம் இப்போ என்ன மாதிரி இருக்கு சொல்கிறீங்களாக்கா? இப்போ வந்து 40,000 நாலந்தக்க உலகத்தை பூமிகள் என்ன உலகம் போய் இப்போ என்னென்னா நீங்கள் வெங்காயம் நட்டுருக்கீங்க, என்னென்ன நட்டுங்க? இப்போ வெங்காயம் 1000 கண்டு கண்டுக்கு எங்களுக்கு 60,000 முடியுது. 1000 கண்டுக்கு 60,000 கட்டி காய்ச்சி நெல் 60,000 முடியுது. ஒரு டைம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு 60,000 முடியுது. இதில் எத்தனை ஆண்டு வச்சுருக்கீங்க? 2,000 கண்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் எத்தனை ஆண்டு வச்சுருக்கீங்க? 2,800 1 லட்சம் முடியும். அதில் 1 லட்சம் முடிஞ்சு. நீங்கள் இப்போ எத்தனை ஆண்டு மொத்தம் சரிங்க? மொத்தமாக எத்தனை ஆண்டு நீங்கள் சரிங்க? 5000 கண்டு சரிங்க. இப்போ 5000 கண்டுக்கு மொத்தமாக இப்போ உங்கள் எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க? இப்போ தான் இப்போ எவ்வளோ பயிர் வச்சுருக்கீங்க மொத்தமாக? இப்போ எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க இப்போ? சரி, இப்போ 1,20,000 முடிஞ்சது. இந்த 1,20,000 பெருமோ வராது. இப்போ நீங்கள் அதை மேலிட்டு கவனத்துக்கு விவசாய அமைச்சருக்காருக்கும் தெரியப்படுத்தீங்களா? இல்லை அது இப்போ நாங்கள் தான் தெரியப்படுத்துவோம். ஏன்னா இப்போ எந்தெந்த இடத்துக்கு ஏரியாவில் ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்போ நான் வந்து விவசாய இதில் வந்து ஒவ்வொரு தலைவராக இருக்கு. அந்த அடிப்படையில் நான் வந்துருக்கேன். இப்போ அதால் வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ எங்களோட பயிர்கள் வந்து அழிஞ்சிருக்கேன்னு எனக்கு ஒவ்வொருத்தரும் வந்து கோல் பண்ண நான் வந்து அதை பார்த்து உடனடியாக நேரடியாக வந்து அதை வீடியோ எடுத்து வந்து வெளியில் விடுறேன். ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து இதில் தெரியப்படுத்துறதுக்கு வந்து எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. மக்களாகிய நீங்கள் சொல்கிறது தான் நான் என்ன வீடியோ மூலமாக தெரியப்படுத்துறேன். இப்போ என்ன வீடியோ மூலமாக நீங்கள் என்ன சொல்லணுமோ அவ்வளோதான் வீடியோவில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த விலைக்கு போட்டு நாங்கள் அதை சேர்ந்து என்ன செய்யலாம். உங்களுக்கு அழிஞ்சது எப்படி என்ன மாதிரியாண்டு எங்களோட விவசாய அமைச்சருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும்னா நீங்கள் தெரியப்படுத்த. இப்போ எங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்ன மாதிரி அழிஞ்சிருக்கு இப்போ சொல்லுங்கள், நான் அதை அங்கே தெரியப்படுத்துறேன். இந்த பொங்கல் பீராக வந்து எங்களுக்கு நிச்சயம் மழை வேணால் இந்த வெங்காயம் சரி பீட்ரூட் சரி. இப்போ உங்களுக்கு அந்த உரங்கள் இது பீட்ரூட்டுகள் மேலே இதோட எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இதில் கிடைக்குதா? இப்போ எல்லாம் பெருதா? இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு கிடைக்காத கட்டமாக கிடைக்குது. இப்போ உரங்கள் முந்தின விலை கிடைக்குதா இல்லை விலை கூடின விலை கிடைக்குது? கொஞ்சம் உரம் தர என்ன விலை கிடைக்குது? கிடைக்குது இப்போ உரந்தர் சாதாரணமாக உரம் எவ்வளோ போகுது? அப்போ முதல்ல எவ்வளோ வீட்டுக்கு? யூரியா யூரியா 600 அந்த வீட்டு டின் என்ன சொன்னா கழுது டின்னு சொல்றாங்க தானே, அது வந்து சாதாரண ஒரு டின் என்ன விலை? என்ன விற்கிற இப்போ ப்ரைவேட்டாக விற்கிறாங்க, என்ன விலை விற்கிறாங்க? 14,000 விற்கிறாங்க. அப்போ சாதாரண ஒரு டின் வீட்டூல் வந்து 8,000 வீட்டூல் டின்னு 14,000 விற்கிறாங்க. அப்போ இதில் வந்து என்னென்னா உரிய விலையில் வந்து மக்களுக்கு வந்து சேருது இல்லை. வியாபாரி இந்த வீட்டூல் டின்னை வந்து வெளியில் எடுத்துக்கொண்டு ஹோல் விலைக்கு எடுத்துக்கொண்டு வியாபாரியை வந்து கூட விலைக்கு விற்கிறாங்க. இப்போ இந்த வீட்டு டின்னை உங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து உள்ள விலைக்கு தருவோம். அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்கள் விவசாய அமைச்சருக்கு. எந்த கடையில்? இங்கே 11,000 விற்குது, இங்கே 14,000 விற்குது. அப்போ இங்கே குறைஞ்ச விலையை விட்டு கூடிய விலைக்கு சேனம் எடுத்துக்கணும். அப்போ என்னென்னா வீட்டு தட்டுப்பாடுண்டாக்கா நாங்கள் சேனம் அழிக்கணும். இந்த வீட்டு டின்னுவெல்லாம் இங்கே அழிஞ்சால உடனடியாக வந்து இந்த வீடியோ பார்க்குறது வந்து எங்களோட உறவுகள், எங்களோட விவசாயத்தில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்குன்னு அந்த எங்களுக்கு விவசாயம் செய்கிறது எங்களோட விவசாய அமைச்சர் நிறையாவே எனக்கு கருத்தில் இந்த எங்களோட மக்கள் உள்ள எனக்கு கேள்வி என்னென்னா, எங்களோட வந்து விலையல் வந்து கூட, அதாவது ஒரு டின் வீட்டூல் வந்து 7,000 டின்னை 14,000 விற்கிறாங்க. ஒரு மூட்டை யூரியா விலை சரி 600 விற்ற யூரியா யூரியா வந்து இப்போ 10,000 விற்கிறாங்க. அப்போ இதை வந்து கவனத்தில் கொண்டு வரணும். எப்படியானா சரியான ஒரு விலைக்கு கொண்டு வாங்க, சரியான விலைக்கு உங்களுக்கு பெறக்கூடிய மாதிரி கிடைக்கக்கூடிய மாதிரி அதுக்குரிய இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இதை இருக்கா நீங்கள் உங்களை முடிஞ்ச இடத்துக்கு தெரியப்படுத்துங்க. நானும் என்னால் முடிஞ்ச தெரியப்படுத்து இந்த வீடியோ வந்து உடனடியாக யாருக்கு நீங்கள் போடணும் போட்டு எங்களோட மக்களோட பிரச்சனையை உடனடியாக நியாயத்தின்படி தீர்ப்போம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து மக்களோட சேர்ந்து நாங்கள் ஒரு விவசாயத்துக்கு ஒரு
நல்ல ஒரு முடிவை கொடுப்போம். வேணும்டா விவசாயிகள் வந்து நல்லா இருந்தால் தான் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது பிரியோணம் இருக்கும். விவசாயம் அழிஞ்சினா நாங்கள் அவ்வளோ தான். ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லா பக்கத்திலும் பொருளாதார விலை வரைக்கும் போகுது. அதனால் வந்து விவசாயிகள் வந்து அவைய வந்து நாங்கள் ஊக்குவிக்கணும். மெயினாக ஊக்குவிக்கணும் தான் குறைஞ்ச விலையில நாங்கள் சாமானை பெற்றுக் கொடுப்போம். அதுக்கு நீங்களாகிய என்ன மக்களாகிய நீங்கள்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம். சரி என்ன என்ன சொல்றாங்க மக்கள் நாங்கள் தோட்டமாக சமக்காரர் வந்து தோட்டங்களுக்கு தான் இந்த கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் பேர் வந்து வேலை செய்ய தந்துவாங்க. ஆமாம், இது நாங்கள் தோட்டக்காரன் வந்து நெக்கமாக போகணும்னா அப்போ இந்த கஷ்டப்பட்டாங்க வந்து வெளியெல்லாம் சரி. இந்த மம்பட்டி என்ன விலை செய்யறீங்க? இப்போ இந்த மம்பட்டி சாதாரணமாக இப்போ இந்த மம்பட்டி என்ன விலை போகுது? இப்போ பண்ணியாங்க இந்த மம்பட்டி சாதாரண ஒரு மம்பட்டியே இப்போ 12,000. இப்போ இந்த மம்பட்டி உங்களுக்கு முதல்ல என்ன விலை கிடைச்சது? ஒரு 2000 இது 12,000. இந்த மம்பட்டி ஒரு மம்பட்டி உங்களுக்கு 12,000 கிடைக்குது. 12,000 பூன் இல்லாது ஓ, பூன் கொடுக்கறதுனா 15,000. ஒரு சாதாரண ஒரு விவசாயி இந்த மம்பட்டி 15,000. 15,000 இதே மம்பட்டி உங்களுக்கு சில காலப்போக்கில் எவ்வளோ கிடைக்குது? 250 ரூபா. உங்களுக்கு புடியெல்லாம் போட்டு முடிய எவ்வளோ கிடைக்கும்? 350 ரூபா. அதாவது இந்த மம்பட்டி, இதாவது விவசாயின்னா மம்பட்டி, இந்த மம்பட்டி சாதாரண வந்து 250 ரூபா மம்பட்டி ஒரு புடியும் போட்டு 350 ரூபாய்க்கு கூலி கொடுத்து அதுக்கு எவ்வளோ முடியும்? மம்பட்டி 250 ரூபா, 500 600 ரூபா முடியும் சாதாரணம். இப்போ சாதாரணம் அந்த மம்பட்டியின் விலை 12,000. அப்போ இதை பாருங்க மக்களே. அப்போ என்னண்டு விவசாயி என்னண்டு முன்னுக்கு வர விவசாயிக்கு எல்லா பக்கத்தான் விலையா இருக்கு. நீங்களாம் இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. ரெண்டு மம்பட்டி 30,000. என்னதுக்கு அவ்வளோ ஜாஸ்தி எடுக்கிறாங்க காசு? இந்த அளவு இப்போ சாதாரண என்ன விலை? இதுல வந்து லங்கா, இதுல வந்து முதலேண்டு இருக்கு. இதுல லங்கானா இது லங்கா. இதுல வந்து முதலேண்டு இருந்தா விலை கூட, லங்கான்னு இருந்தா விலை குறைவு. சரி அண்ணே, நன்றி அண்ணே. உங்களோட நீங்கள் கூப்பிட்டதுக்கு நான் வந்தேன். உங்களோட வீடியோ நான் தெரியப்படுத்த முடிஞ்ச எங்களை யாரார் இந்த வீடியோ வழியில் எடுத்து அவங்க யாரார் பார்த்து எங்களுக்கு அந்த வீடியோ மூலம் சகல உதவியும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நம்புறோம். சரி, நன்றி அண்ணே.